ஐயா, நீங்கள் உங்கள் பயணத்தில் வந்து ஆயிரக்கணக்கான மேடைகள் பார்த்துருப்பீங்க. அந்த மேடைகள் கற்றுக் கொடுத்த ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன ஐயா? அதாவது ஒரு மேடை மாதிரி ஒரு மேடை இருக்காது. நீங்கள் வந்து என்ன தான் படிச்சுட்டு போனாலும் தயாரிச்சுட்டு போனாலும் அதை தீர்மானிக்கிறதுங்கிறது யாருன்னு கேட்டால் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ். அதை காட்டிலும் பெரிய கொடுமை என்னென்னா, இப்போ நீங்கள் கோடிக்கணக்கில் செலவழிச்சுட்டு அந்த ஸ்பீக்கர் அவுட் ஆக போகுதுங்கிறது தெரியாது. எக்கோ ஆகுற ஹாலில் போய் அவங்கள பூரா கவனமே இல்லாத மாதிரி உட்கார வச்சு கடுமையாக தயார் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அதாவது சமைச்ச சமையல் பரிமாற முடியாத சூழலாகி போகும். அதனால் நீங்கள் நேற்று மீட்டிங் மாதிரி இன்றைக்கி இருக்கும்னோ, காலையில் மீட்டிங் மாதிரி சாயங்காலம் இருக்கும்னா நம்பவே முடியாது உங்களால். இதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல். அதே போல் மக்களை சந்திக்காமல் நேரடியாக ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க மக்கள்கிட்ட வர்றப்ப பயங்கரமாக தோற்று போகிறாங்க. அதை அவங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இவங்க பேசுகிற உடனே சிரிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு இருக்குல்ல, அது அங்கே கிடைக்காதுன்னு தெரிய போட முடியாது. இங்கே சென்னையில் ஒரு நாடக இவங்க வந்து மதுரையில் நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல அப்படி நாடகம் போடுறாங்க. மதுரை மக்கள் நாடகம் பார்த்துட்ருக்காங்க. அரங்கத்துக்குள்ளே தான் ராஜாமத்திய மட்டத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்காக ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்தாங்க. அவங்களாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி நாடகத்தை தொடங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன். என்னன்னா அவன் பூரா அப்செட் ஆகி போயிட்டான். நாங்கள் நாடகத்தை நடத்துகிறோங்கிறாங்க. என்ன தெரியுங்களா, அவங்க வந்து இவங்களோட கனெக்ட் ஆகவே இல்லை.